என்னப்பா அது அந்த இடத்துல களை எடுத்ததே சரியில்லையே. சரி நான் போய் பார்க்குறேன், நீ அதுக்குள்ளே ஆள் வர சொல்லு. யார்ப்பா அது? புதுசாக இருக்கு. இங்கே வாங்க, 2 பேரும் வாங்க. இதோ வரேன் மேடம். ரோகிணி அசோக் சம்பந்தமா இன்ஃபர்மேஷன் எதாவது கிடைச்சதா? இல்லை மேடம், நான் அந்த ஊர் கிடையாது. இந்த வழியில் தான் என் ஊர் இருக்குது. இந்த வழியா? ஆமாம் மேடம், இவர் தான் இந்த ஊர் சேர்ந்தவர். இது வரைக்கும் 2 பேர் சம்மந்தமா எந்த தகவலும் கிடைக்கல மேடம். கிடைக்கல. இந்த சைடு வீடு இருக்கா? அங்கே போனால் யாரும் இருக்க மாட்டாங்க மேடம். அங்கே சுற்றி காடு தான், அங்கே போனால் வேஸ்ட்டு. ஓகே. நேராக போங்கம்மா. ஓடி போனவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட்டுன்னு போய் சரண்டர் ஆகிருந்தா நமக்கு இந்த அலைச்சல் இருக்காதுல்ல. அலைச்சல்லாம் பார்த்தா முடியுமா? எப்படியும் கேஸ் கண்டுபிடிச்சு தானே ஆகணும். உயிருக்கு பயந்துக்கிட்டு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. புரியுதா? ஹலோ சார். சார், நான் இன்ஸ்பெக்டர் இலக்கியா பேசுகிறேன். நான் கமிஷனர் பேசுகிறேன். ரோகிணி அசோக் மிஸ்ஸிங் கேஸ் என்னாச்சு? பொண்ணோட அப்பா வசதி இல்லாதவன், கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு உங்களை சுற்றிக்கிட்டு இருக்கான். பையனோட அப்பன் கோர்ட்டில் ஹேப்பியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டிருக்கான். எனக்கு அவன் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான். அது உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். அப்போ என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், இப்போவும் இந்த கேஸ் சம்மந்தமாக தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். 2 பேரும் லவ் பண்ணிட்டு ராத்திரியோட ராத்திரியா பணத்தையும் நகையும் எடுத்துக்கிட்டு தலைமறைவாயிட்டாங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல, இன்னைய வரைக்கும். உனக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டர் 1 வருஷமா இதை தான் சொன்னான். நீ நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன் அப்படியே பார்த்தா நீ 6 மாசம் அதே தான் சொல்ற. எங்கேயாவது போய் சொந்த வேலையை பார்க்க வேண்டியது, கேட்டா ஏதாவது கதை சொல்றது. இன்னும் 1 வாரத்துல நீ கேஸை கண்டுபிடிக்கல, யூ ஆர் சஸ்பெண்ட். மைண்ட் இட். இந்த கேஸுக்காக எவ்வளவோ அலையிறோம். இந்த மனுஷன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம பேசுறாரு. விடுங்க மேடம், ஆஃபீஸர்னாலே அப்படிதான். மேடம், உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? ஷோர். அப்போ ஆவி இருப்பதையும் நம்புவீங்க. ஓஜா போர்டு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆவிகளோட தொடர்பு கொண்டு பேசுவாங்களே, அதை பத்தி தானே சொல்றீங்க? நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதான் மேடம். ஓஜா போர்டு மூலியமா நானே பலமுறை ஆவிகளோட தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன். ஆமா, இப்ப எதுக்கு அதை பத்தி சொல்றீங்க? ரோகிணி அசோக் கேஸ் விஷயமா தேடாத இடம் இல்ல, கேட்காத ஆள் இல்ல, ஆனா எந்த தகவலும் இல்லையே. ஆவிகளோட தொடர்பு கொண்டு பேசினா ரோகிணி அசோக்கும் என்ன ஆனாங்கன்னு தெரிஞ்சிடும் மேடம். என்னங்க பேசுறீங்க? டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு முட்டாள்தனமா? நம்புங்க மேடம், சத்தியமா தகவல் கிடைக்கும். பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா இருக்கிறவங்க இந்த குறி சொல்றது, ஆவி கிட்ட பேசுறது இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னோட இமேஜே ஸ்பாயில் ஆயிடும். மேடம், ஆவிகளை நம்ம யாருக்கும் தெரியாம தான் பார்க்க போறோம். நாம மட்டும்தான் ஆவிகளோட தொடர்பு கொள்ள போறோம். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நம்ம அலையிறதெல்லாம் நின்று போயிடும். கமிஷனர் 1 வாரம் டைம் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரே 1 நாள் டைம் கொடுக்க போறோம். ஓகே சொல்லுங்க மேடம். வெளியே யாருக்கும் தெரியாம பாத்துக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரோகிணி அப்பா தன்ராஜ் மட்டும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம். அவரு வெளியே எதுவும் சொல்ல மாட்டாரு. சரி வாங்க. என்ன சார் இவ்வளவு லேட்டு? நின்று காலை எனக்கு வலிகட்டு போச்சா சார்? சரி உள்ள ஏறுங்க. ஆமா, நம்ம இப்ப எங்க போறோம்? என் பொண்ணு சம்பந்தமா ஏதாவது செய்தி கிடைச்சிச்சாமா? அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சாமா? கொஞ்ச நேரம் பேசாம வாங்க. ஊர்ல இருந்து வரும்போது யாராவது எங்க போறீங்கன்னு கேட்டாங்களா? இல்ல சார், யாருக்கு தெரியாம தான் வந்தேன். அந்த அசோகலுக்கு ஊர்ல நிறைய சப்போர்ட் இருக்குமா, அதனாலதான் என் பொண்ணை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எங்க போனாலும் யாருக்கும் தெரியாம தான் வரேன். என் பொண்ணு விஷயமா ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? மேடம் தான் பேசாம வான்றாங்கல்ல, கொஞ்ச நேரம் பேசாம வாங்க. பெத்த மனசுங்க, என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு கிடந்து பதறுதுங்க. அவ உயிரோட இருக்கிறாங்கிற செய்தி என் காதல வந்து விழாதான் நான் ஏங்குறேங்க. அவளை ஒரு தடவையாவது பார்க்க மாட்டேன். நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும்.
என்ன சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அதுவும் ராத்திரி நேரம் ஆகி போச்சு. பக்கத்துல சுடுகாடு வடை இருக்கு. சொல்கிறேன் வாங்க. இந்த சுச்சுவேஷன் பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. அதோ அந்த பக்கம் தான் என்னோட ரிலேஷன் குடோன் இருக்கு. பார்த்து பார்த்து வாங்க. பார்த்து பார்த்து வாங்க. இனி எவ்வளவு தூரம் இப்படியே இதோ போறது? பக்கத்தில் வந்தாச்சு மேடம். அந்த பக்கம் போகாதீங்க. இப்படி என் பின்னாடியே வாங்க. பின்னாடியே வாங்க. இனி எவ்வளவு தூரம் இப்படியே? அதோ வந்தாச்சு மேடம் வீடு. இதோ இந்த இடம் தான் மேடம். கீழே கீழே பார்த்து வாங்கப்பா மேடம். பார்த்து வாங்க மேடம். இங்க ஆளுங்களே இல்லையா? இது யூஸ் பண்ணாமே இருக்கு மேடம் ரொம்ப நாளா. ஓ, வாங்க மேடம், உள்ள வாங்க மேடம். வாங்க வாங்க சார். ஒரே ஸ்மெல்லா இருக்கு. ரொம்ப நாளா பூட்டி இருக்குல்ல, அதான் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குது. இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு தான் மேடம் நம்ம ஆரம்பிக்கணும். ம், ஓஜா போர்டு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதையெல்லாம் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா மேடம்? ஒரு நிமிஷம் மேடம். ம். உட்காருங்க ரெண்டு பேரும். நான் ஆரம்பிக்க போறேன். இந்த மூடி மேலே தான் 3 பேரும் விரல வைக்கணும். நான் ஆவிகளோட தொடர்பு கொள்ள போகிறேன். நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நேரடியாக ஆவிகளோட பேசக்கூடாது, என்கிட்ட தான் கேட்கணும். நான் சொல்கிற வரைக்கும் மூடியிலிருந்து கை விரல எடுக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பழத்தை பிடிங்க. நீங்களும் எந்த காரணத்து கொண்டோ இந்த பழத்தை கையிலிருந்து கீழே வைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேவா? மூடி மேல கை வைக்கலாமா? பொறுமையா இருங்க, சொல்றேன். நம்ம ஆட்டம் முடிகிற வரைக்கும் மெழுகுவத்தி அணையாம பார்த்துக்கணும். எதிர்பாராம அணைஞ்சிட்டா ஏத்திக்க வேண்டியதானே? அப்படி அணைஞ்சு போச்சுன்னா நம்ம தொடர்பு கொண்ட ஆவி இங்கேயே தங்கிடும். அப்புறம் நம்ம எல்லா உயிருக்கும் ஆபத்தாயிடும். அதே மாதிரி மூடியில இருந்து விரலை யாரும் எடுக்கக்கூடாது. சார் நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பார் போல இருக்கு. ஏன் உங்களுக்கு பேய் பிசாசுனா பயம் இல்லையா? சுடுகாட்டுல புறம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வயக்காட்டுல படுத்துக்கிட்டத வேணா. பேசாதீங்க. நீங்க பண்றதெல்லாம் வெட்டி வேலை. இதுக்குத்தான் கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க 2 பேரும் விரலை இங்க வைங்க. நான் சொல்ற வரைக்கும் மூடியில இருந்து கைய எக்காரத்தை கொண்டு எடுக்கக்கூடாது. நான் ஆரம்பிக்க போறேன். இங்க யாராவது ஆவி இருக்கீங்களா? இங்க ஆவி யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது ஆவி இருக்கீங்களா? இங்க யாராவது ஆவி இருக்கீங்களா? நீ எங்களுக்கு உதவி செய்வியா? நீ கூப்பிட்டு வந்ததுக்கு நன்றி. நீ போயிடு. நான் உன்னோட தொடர்ந்து பேசுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. அதனால நீ போயிடு. நீ போகணும்னா நான் உனக்கு என்ன செய்யணும்?
சொல்லு, என்ன செய்யணும்? கூப்பிட்டு வந்ததுக்கு நன்றி. நீ போயிடு. விரல எடுத்துருங்க. என்னால் நம்பவே முடியல. தானா நகருதா? அது எப்படி தானா நகரும்? நாம தான் கையை வச்சு அப்படியே மூவ் பண்ணிருப்போம். நீங்க நகர்த்துறீங்களா? இல்ல. ஐயோ, நான் நகர்த்தல. என் மேல சந்தேகப்படலாம். இனிமேலதான் உண்மையை தெரிஞ்சுக்க போறீங்க. சரி, விரல வைங்க, ஆரம்பிக்கலாம். இங்க யாராவது ஆவி இருக்கீங்களா? உன் பேர் என்ன? நீ எங்களுக்கு உதவி செய்வியா? உனக்கு என்ன கொடுத்தா போவ? இந்த நேரத்துலயா? எங்க கிடைக்கும்? நான் எனக்குன்னு வாங்கி வச்சிருக்கேன், அதை வேணா தரேன். பேய் பிசாசு இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன். இங்க இருந்து போயிடு. குட் பை. கையெடுங்க. இதெல்லாம் பாக்குறப்ப என் மனசு படபடன்னு அடிச்சுக்குது. இப்பவாவது நம்புறீங்களா மேடம்? சரி, ஆரம்பிக்கலாம். இங்க யாராவது ஆவி இருக்கீங்களா? நீ எங்களுக்கு உதவி செய்வியா? உனக்கு என்ன வேணும்? கூப்பிட்டு வந்ததுக்கு நன்றி. நீ போயிடு. விரல எடுத்துருங்க. இது என்ன இது? இதெல்லாம் வேண்டாம் சார். இந்த இடத்த விட்டு போயிடலாம் சார். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நாம எதிர்பார்க்கிற தகவல் நிச்சயமா கிடைக்கும். என் பொண்ணும் அந்த பையனும் இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில நல்லபடியா இருப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். உங்களால எப்ப கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிங்க சார். வாங்க சார், போலாம். சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாப்போம். நீங்க ஏதாவது பண்ணுங்க. என் நேரம் இருக்க முடியாது. நான் போறேன். விரல வைங்க மேடம். இங்க ஆவி யாராவது இருக்கீங்களா? உன் பேர் என்ன? நீ எந்த ஊரு?
நாம தேடிட்டு இருந்த பொண்ணு பேரும் ரோகிணி தான் மேடம். அவளோட ஊரும் வேடப்பட்டி தான். உறவு யாராவது இருக்காங்களா? அவங்க பேர் என்ன? அசோக் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு சொல்லு. மேடம், நம்ம தேடி இந்த ரோகிணியும் அசோக்கும் இறந்து போயிட்டாங்க. உன் சாவுக்கு யாரு காரணம்? உன் சாவுக்கு யாரு காரணம் கேக்குறல்ல, சொல்லு. வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன், கேட்கவே மாட்டேங்குது. இருங்க 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 இருங்க. எது? என்ன பண்றீங்க? போயிடுங்க 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 போயிடுங்க. நிக்காதீங்க, போங்க போங்க. போயிடுங்க, முதல்ல போயிடுங்க போயிடுங்க போயிடுங்க. நிக்காதீங்க, போங்க. விடுங்க விடுங்க, விட்டுருங்க அவரை, விடுங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. தலையில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை எடுத்தாதான் அது உங்களை தாக்கும். உங்க பொண்ணு நீங்க தான் கொன்னீங்கன்னு சொல்லுது. என்ன பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, நான் தான் கொன்னேன். ஏன் கொன்னேன் தெரியுமா? கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும், என் குடும்பமும் நல்லா இருக்கணும். நீதான்ப்பா அருள் புரியணும். கடவுளே, ஏதோ சிரிப்பு சத்தம் கேட்குற மாதிரி இருக்க. கேக்குதா? ரோகிணி, ஒரே பொண்ணுன்னு உன்னை செல்லமா வளர்த்தது தப்பா போச்சு. மற்றவங்களால கல்யாணம் வைக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி நீயே மாப்பிள்ளை தேடிக்கிட்டியா? அப்பா இல்லப்பா, இல்லப்பா. போ வீட்டுக்கு. மாமா, உங்க பொண்ணுக்கு நான் முறை பையன் தானே, நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? வாய் மூடுறா. உன்னுடைய பாட்டனை சொத்து தகராறுல கொலை பண்ணதுல இருந்து 3 தலைமுறை பகடா. இனிமேல் உன் குடும்பத்து வாசனையே என் குடும்பத்து மேல படக்கூடாது. அதான் விரும்பல. போடா மாமா. இன்னொரு முறை மாமான்னு கூப்பிடவள வச்சுக்கிடாது. இன்னும் நீ போலையா? என்ன நெஞ்செழுத்த உனக்கு? ரோகிணி, நீ போ ரோகிணி, நான் பாத்துக்கிறேன். ஓஹோ, பெத்தவ சொல்லும் போது கூட போல, நீ சொன்னவனே போறான். என்னடா அவசியம் பண்ணிருக்க பொண்ணுக்கு? இனிமேல் என் பொண்ணு கூட எங்கேயாவது உன்னை பார்த்தா மாவன. ரோகிணி, ஏம்மா வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்கிற? அம்மா கிட்ட சொல்லுமா, என்னம்மா ஆச்சு? எந்திரிமா, ஒரு வாய் சாப்பிடுமா. தானாவே புருஷனை தேடிக்கிட்ட அப்படின்னு எப்படி அவ சொல்லுவா? என்ன சொல்றீங்க? அவன் நம்ம ஜென்ம பகையாளி அசோக் பயல் கூட கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கா உன் பொண்ணு. கோவப்படாதீங்க, சின்ன பொண்ணு எதோ தெரியாத செஞ்சுட்டா. நம்மள மீறி என்ன செஞ்சிட போறா? கைய காலை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம். சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. அப்பா சொல்றதெல்லாம் உண்மையாமா? பகாலி குடும்பம்மா, வேண்டாம்மா. முடியாதும்மா, நான் கட்டினா அவரை தான் கட்டிப்பேன், இல்லைன்னா
நான் செத்துடுவேன். என்ன உனக்கு? கடவுளே, இவ்வளவு ஆளாக்கிட்டியே. ஆத்திரப்பட்டா காரியம் நடக்காது. அன்பாலதான் சாதிக்கணும். ஏய் வா ரோகிணி, சீக்கிரம் போலாம், சீக்கிரம் வா. வா வா சீக்கிரம் வா. எங்க காணோம்? அதோ வாங்க வாங்க வாங்க. அப்பா, யாருக்கும் தெரியாம இங்க வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சுப்பா. எந்த அப்பனும் செய்யாத ஒரு காரியத்தை உங்களுக்காக நான் செய்யறோமா? ஏன்னா உங்க ஆசையை நிறைவேறணும். அதே சமயத்துல ஊர்ல இன்னொரு கலவரமும் நடக்காம இருக்கணும். அதனால நம்ம அப்படி பண்ணணும். ரொம்ப சந்தோஷம் மாமா. வாங்க. இந்தாம்மா, உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகையும் பணமும் வாங்கிக்கோமா, வாங்கிக்கோ. அப்பா, உங்களை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. அழகப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஊர் அறிய தடப்புடலாம் நடக்க வேண்டிய கல்யாண விருந்துமா இப்போ யாருக்குமே தெரியாம நீ இருட்டுக்குள்ள சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னப்பா, உங்க கூட சாப்பிடுறது எனக்கு பாக்கியம். ஆனா என்ன அம்மா கூட இந்தாம்மா, இந்தாம்மா. தேங்க்ஸ் மாமா. அப்படி சாப்பிடு, இதுதான் கடைசி சாப்பாடு. அப்பா, மயக்கமா இருக்குப்பா. அப்பா, 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 அப்பா. பரம்பரை எதிரியோட குடும்பம் அவன் வேண்டான்னு சொன்னா அவளதான் கெட்டிப்பேன்னு ஒத்த கால நின்னியம்மா. ஏன் பெத்தவனால உன்னை வாழ வைக்க முடியாதா? வாழ்வ அவளோட தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லியம்மா. எனக்கு வேறு வழி தெரியலம்மா. அதனாலதான் நான் அந்த முடிவு எடுத்தேன். உயிரோடு புதைக்கிறோம், உயிரோடு புதை போட.
குடும்பத்துல உன்னை பார்க்கறதுக்காமா உன்னை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம். கடவுளே கடவுளே, எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை? எங்க குடும்பத்துல நான் ஒரே பிள்ளை, அதனால இந்த கொலகார பட்டவன் என்னோட போயிடும் நினைச்சேன். நீ ஓடுகாலி பட்டவன் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டியப்பா, வாங்கிட்டு வந்து. ஆனா உங்கள மகன்னு பாசம் நிறைய வச்சிருந்தப்பா. ஆனா நீ அப்பாவை கொஞ்சம் கூட மதிக்கலப்பா. ஆனா நான் செஞ்சது கரெக்டுமா, நான் செஞ்சது கரெக்ட். நான் கொண்டது சரிதா, என் பொண்ணு கொண்டது சரிதா. சார் இந்த அளவு கண்ணீர் விடுறீங்களே, எப்படி சார் உங்க பொண்ணை கொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்தது? எங்க அப்பா அம்மா இதுதான் வாழ்க்கை முறைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் நான் வாழ்றேன். என் பொண்ணு அப்படிதான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். இதான் இந்த சமுதாயம் விரும்பும். மனுஷங்கள காதலிக்கிறது சகஜம் தானே. பிடிச்ச ஆணும் பெண்ணும் பழகிறது, காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் நடக்கிறது தானேயா. உலகத்துல எது வேணாலும் எப்படியோ நடக்கட்டும். ஆனா பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அது மூலமா குடும்பம் நடத்தி பிள்ளை பெற்று வாழ்க்கை நடத்துறாங்களே, அதுதான் உண்மையான வாழ்க்கை. காதலுங்கிற பேர்ல கல்யாணம் பண்றது, கும்மாளம் போடுறது, கூத்தடிக்கிறது, பிள்ளை பெற்றுக்கிறது, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போறது, இதெல்லாம் வாழ்க்கையா? இதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லி தரல. அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ உணர்ற மனநிலையில நீ இல்ல. இப்போவும் நீ செஞ்சது சரின்னு தான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மனுஷன்லாம் உயிரோடு இருக்கிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால என்ன கௌதமாச்சு? முதல்ல வாங்க, நான் அப்புறம் சொல்றேன்.